பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஒரு வழக்கு வந்து சென்னையில் இருந்துச்சார். அதை வந்துட்டு வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி அவங்க மனைவி வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. அது இன்னைக்கு செய்தியாக வந்திருக்கு சார். அதில் என்ன செய்தியாக வந்திருக்குன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றுங்கள் என்று துரைமுருகன் சார்பாக அவரது மனைவி மனு தாக்கல் செய்திருந்தார். அது மாற்ற முடியாது என்று அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால் 2019ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் நிர்வாக காரணங்களுக்காக வேலூரில் இருந்த வழக்கை சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளை விசாரிப்பதற்கென்று இருந்த ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த வழக்கை சென்னையிலிருந்து வேலூருக்கு மாற்றுங்கள், நான் வேலூரில் இருக்கிறேன், என் வயது முதிர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவங்க அந்த மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏன் சென்னையிலிருந்து வேலூருக்கு போனது, வேலூரிலிருந்து ஏன் சென்னைக்கு வந்தது என்பதையெல்லாம் தான் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுமோட்டோவாக எடுத்த வழக்கில் விரிவாக அலசி ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு இப்போது சென்னையில் மறு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்க வேலூரில் மாற்றணுன்றதுக்கான காரணம், வேலூர் அவங்க சொந்த மாவட்டத்தினால சென்னைக்கு வர வேண்டியதில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த மனு இந்த உத்தரவையே காரணம் காட்டி 2019 உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் வேலூரில் இருந்த விசாரணை சென்னைக்கு மாற்றப்பட்டது. அதனால் இப்போது உங்கள் மனுவை ஏற்க முடியாது என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது என்னென்னா, முக்கியமாக இதோட நோக்கம் என்னன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, டைம் டிலே பண்ணுறதுக்கு. இந்த வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச உடனே முடிஞ்சு விடுதலையும் ஆயிட்டாங்க. ஆன பிறகு ஹைகோர்ட்டு சுமோட்டோ எடுத்து இதை நீ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க என்று உத்தரவு போட்ட பிறகு இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தோட கண்காணிப்பில் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டு சரிங்க வேலூருக்கு மாற்றுங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு மாதம் இருக்கலாம்ல. ஸோ டைம் பையிங் டாக்டிக்ஸ் தான் இது. இதை நீதிமன்றம் புரிந்து கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி. ஸோ அடுத்ததாக நம்ம எப்பயும் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் மட்டும்தான் பேசுவோம். எதுக்காக இதை எழுத சொன்னீங்கன்றதே தெரில. இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவரோட சொந்த செலவுக்காண்டி அரசு பணத்தை செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கார் சார். அது சம்மந்தமாக வர கைது பண்ணியிருக்காங்க சார். அது எதுக்கு சார் எழுத சொன்னீங்க? அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை எழுத சொன்னேன். இப்போது அது எவ்வளோ சீரியஸ்ன்னு பாருங்கள். ரைட்டா? ஒரு நாட்டோட அதிபர், ஓகே, சில ஆண்டுகள் முன்பு அவர் அதிபராக இருந்தபோது முதலிடனே ஏதோ ஒரு காரணத்தை உருட்டி இங்கிலாந்துக்கு அரசு செலவில் சென்று வந்திருக்கிறார். இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை பார்க்க போயிருக்காரு சார். ஒன்று, இப்போது இருக்கக்கூடிய புதிய அரசு இவர் அங்கே சென்றது மனைவியை பார்ப்பதற்காக, முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவோ வேறு எந்த காரணங்களுக்காகவோ அல்ல. அது ஒரு முறைகேடு என்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். அப்போது அரசு பணத்தை முறைகேடு செய்வது தண்டனைக்குரிய குற்றம், கைது செய்யப்படக்கூடிய குற்றமாக இருக்கிறதா? நாளைக்கு அதிமுக ஆட்சி துபாய்க்கு எதுக்கு போனோன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அதுவும் சார் குறிப்பாங்க சார், ஸ்ரீலங்காவில் பயங்கரமான ஒரு நிதி நெருக்கடி வந்துச்சு. 17.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு சார். இங்கேயும் மொத்தம் சேர்த்த நேற்று 7.5 கோடி என்னமோ சொன்னீங்களே நீங்கள். மொத்த செலவு 7 கோடி சார். துபாய்க்கு போன செலவு முடிஞ்சு, துபாய்க்கு போன செலவு இன்னும் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த பயண செலவு மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் எக்ஸ்பென்ஸ்ன்னு ஆர்டிஐயில் கேட்கும்போது கவனமாக தான் ரிப்ளை கொடுப்பாங்க. இங்கேருந்து போகிற ஃப்ளைட் செலவு, அங்கேருந்து வர்ற தங்குற செலவு, இது மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இது போக மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஃபாரின் டூர் போகிற எல்லாருக்கும் சம் டாலர்ஸ் ஆர் சம் யூரோஸ் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு இந்தியா பூரா இந்த சிஸ்டம் கவர்மெண்ட்டில் உண்டு. அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் எவ்வளோன்னு சேர்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக இது வரும். இதில் பார்த்திங்கன்னா துபாய்க்கு போன அந்த ட்ரிப்பில் மட்டும் கிட்டத்தட்ட 88 பேர் போனாங்க. யார்? நம்ம தம்பி ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் போன அப்படின்ட்டு தெரில, சபரீசன் ஃப்ரெண்ட்ஸு, உதயநிதி ஃப்ரெண்ட்ஸு, கிருத்திகா ஃப்ரெண்ட்ஸு, செந்தாமரை ஃப்ரெண்ட்ஸு, இது போக பேர குழந்தைங்க, யூசி, இன்னொரு 4 அதிகாரிங்க, டூர் மாதிரி ஜாலியாக போயிட்டு. என்ன தைரியத்தில் சார் இப்படி கிளம்புறாங்க? யாருமா? 22மா ஆட்சிக்கு வந்த புதுசில் அப்போ 22 அதிமுக பொழந்துக்கிட்டு கிடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அதிமுக இனி எழுந்திருக்காது என்று இவர்கள் நம்பினார்கள். அது மட்டும் இல்லை, திமுக மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்த நேரம். அந்த டைமில் நீங்கள் மட்டும்தான் அதை விமர்சனம் பண்ணி பேசுனீங்க. திமுகவின் ஆணவம், துபாய் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் உங்கள் மேலே மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு. நல்லாட்சி நாயகரை போய் இப்படி பேசுகிறாரு
காழ்ப்புணர்ச்சியோடு என்று சொன்னார்கள். நான் 22 நான் பேசுனது ஒன்று உண்மைன்ட்டு நீங்கள் சொல்லுதா தெரியுதா? கரெக்டாக அந்த டூர்ல இருந்து தான் உங்களோட விமர்சனத்தை ஆரம்பிக்கிறீங்க. மே 22 ஒரு வருஷம் முடியுது கரெக்டாக. ஆமாம், அந்த ஹனிமூன் பீரியட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விமர்சனத்தை ஆரம்பிக்கிறீங்க. 88 பேர் கவர்மெண்ட் செலவில் தனி விமானம் எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போய் பிர்ஜ் கலிஃபா டவரை சுற்றி பார்க்குறது, ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவுக்கு போய் பார்க்குறது, துபாய் எக்ஸ்போவில் போய் சுற்றி பார்க்குறது, இதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டான்? யார் அப்பா ஓட்டு துட்டு? மக்கள் வரி பணம் ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் கவனமாக செலவு பண்ணணும், புரியுதா? அந்த இறந்து போனாங்களே தூய்மை பணியாளர் வரலட்சுமி, அவங்க கட்டுற வரி போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள் கட்டும் வரியெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த இதில் நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்க. அதை எடுத்துக்கிட்டு நீ ஊர் சுற்றி பார்க்க போவீங்களா? நான் கேட்குறேன். வருஷம் என்ன முதலீடு இருக்க போகிறீங்க நீங்கள்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டது போல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நீ துபாய்க்கு எதுக்கு போனேன்னு விசாரணைக்கு உத்தரவிட்டு இது மாதிரி கைது செய்யறதுக்கு பல வழக்கு இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? எடுத்தா இதே மாதிரி எடப்பாடி இருப்பார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதிமுக இதோட தேரவே தராது இந்த கட்சி, அதோட காலி. இது பாரு அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு, இதோட முடிஞ்சிச்சு கட்சின்னு நினச்சிங்க, எந்திரிச்சு வந்தாரா? அதே மாதிரி திமுக இனிமேல் எந்திரிக்கவே கூடாதுன்னு எடப்பாடி முடிவு பண்ணால்? செல்வி ஜெயலலிதா இறந்ததெல்லாம் நாங்கள் விசாரிப்போம் அப்படி சொன்னாங்க. ஆறுமுகசாமி ஆணையம் போட்டாங்க. அந்த ஆணையம் என்னாச்சுன்னே தெரில. அந்த ஆணையம் வந்து ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மேலே இப்போ நடவடிக்கை எடுன்னு கூட தான் உத்தரவு போட்டாங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? திரு பழனிசாமி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விசாரணைக்கு உத்தரவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த முறை அவர் வந்தால் இந்த பெருச்சாளிகளின் ஊழலை கண்டுபிடிப்பதற்கு விசாரணை அமைப்பார் என்று நான் நம்புகிறேன். நம்பலைன்னா அவரையும் விமர்சனம் பண்ண வேண்டியது தான். சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்பேன் அவர்கிட்ட. அவங்ககிட்ட சொன்னீங்கல்ல நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றலை, நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினீங்களா? இத்தனை கூட்டத்தில் பேசியிருக்கீங்க விசாரணைக்கு உத்தரவிடுவேன். எங்கே விசாரணை? இது இப்படியெல்லாம் விடக்கூடாதுமா. வந்த உடனே சரி இந்த நீ கொஞ்சம் திருடிக்க 5 வருஷம் நான் கொஞ்சம் திருடிக்கிறேன்னு, இது ரொம்ப தப்பு. இப்படிலாம் அனுமதிக்கிறதுனால தான் நீங்கள் திமிர் எடுத்து 88 பேரை கூட்டிக்கிட்டு துபாய்க்கு டூர் போகிறீங்க. அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நாம் சிறை செல்ல நேரிடும்ன்ற அச்சம் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வர வேண்டும். அது வந்தால் தான் அது ஜனநாயகம். எதுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு நான் சொல்கிறேன். ஆட்சி மாற்றம் வந்தால்தான் இவன் எவ்வளோ திருடுனான்ட்டு அடுத்தவங்க கண்டுபிடிப்பாங்க, அவங்க எவ்வளோ திருடினாங்கன்னு இவங்க கண்டுபிடிப்பாங்க. இதுதான் ஜனநாயகம். அதாங்க சார், இப்போது போன தடவை இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது கூட இரட்டை தலைமை, அவர்களுடைய கை வந்து கட்டப்பட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். பட் நெக்ஸ்ட் டைம் அவர் சிஎம் ஆனார்னா அப்படி இல்லை நிலைமை அப்படின்ற அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா எப்படி ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கைகளை திமுக ஆட்சி மேலே எடுத்தாங்களோ அதை மாதிரி எடுத்தால் தான் இவர் வந்து அடுத்தடுத்து நிற்க முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை புரிந்து கொண்டேன் என்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். இந்த முறை ஆட்சிக்கு வந்து முதல்வரானால் அவர் 100 ஜெயலலிதாவாக மாறுவார். அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அவரை கொடநாடு வழக்கில் சிக்க வைக்கிறதுக்கு திமுக எவ்வளோ முயற்சிகள் எடுத்தது என்பது ஞாபகம் இருக்கிறதா? எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே? என்ன பண்ணீங்க? ஆனால் என்னென்ன பேச்சு பேசுனீங்க? அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் திமுக தான் வழக்கறிஞர்களை வைத்து அவர்களை நீதிமன்றத்தில் திமுக தான் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு 21 கேஸ் எஃப்ஐஆர் ரீஓப்பன் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கிட்டாங்க. 4.5 வருஷம் ஆகுது. உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சா? பொதுச் செயலாளர் ஆகக்கூடாது என்பதற்காக அவர் கட்சியில் இருந்த பன்னீர்செல்வத்தை தூண்டிவிட்டு அந்த அதிமுக அலுவலகத்தை ரவுடிகளை வைத்து அடிக்க வைத்தீர்களா? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டு அதிமுக என்ற இயக்கத்தை அழிப்பதற்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்தீர்களா இல்லையா? இப்போ பதிலுக்கு உங்கள் இயக்கத்தை அழிக்கிறதுக்கான வேலையை அவர் எப்படி செய்யாமல் இருப்பார்? இப்போது பிஜேபியோடு வேறு கரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை ரெண்டும் சேர்ந்தால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? இன்னொன்று, இதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பாரபட்சமின்றி பார்த்தால் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை காலி பண்ணுறதானே வேலை. இல்லை அந்த கட்சியை நல்லா இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நீ எப்படி ஜெயிப்ப? திமுக தானே பண்ணிகிட்ருக்கு. திமுக ஏன் இதை பண்ணுது? நம்மளை திருப்பி நம்மளை தோக்கடிக்கிற கட்சி அதிமுக. அந்த கட்சியை உடச்சி விட்டு 2 தலைமை 3 தலைமைன்னு ஆக்கணும்னா நீ எப்படி எலெக்ஷனில் போட்டிடுவா? அந்த துணிச்சலில் தானே நீங்கள் துபாய்க்கு வந்து கூட்டு போ எவங்கப்பான் என்று போனீங்க. எனக்கு எந்திரிச்சு நின்றுச்சு அந்த கட்சி. இதை திமுகவுக்கு எடப்பாடி செய்ய மாட்டாரா? இங்கேயாவது 2 தலைமை 3 தலைமைன்னு நீங்கள் கஷ்டப்படணும். இங்கே குடும்பத்தை தூக்குனா கட்சியே காலி இல்லையா? அதனால் நிச்சயமாக செய்வாங்க. அவங்க செய்யலைனாலும் பிஜேபி செய்யும், அவரை செய்ய வைக்கும் என்று நான் நம்புகிறேன்.